செகண்ட் லைன் போட்டு கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் லைனில் உள்ள ஒயர் கொஞ்சம் போல் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஒயர் எடுத்து இந்த 4 நாட்டுக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்படி வெளிப்பக்கமாக நம்ம சொருகினாலும் சரி தான். இது ஒரே கலர் கொஞ்சம் லைட் கலருங்கிறதுனால சொருகினது ஒன்றுமே தெரியலை. நீங்கள் உள்பக்கமும் சொருகி விட்டுக்கலாம், எப்படினாலும் நம்ம சொருகி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் முடித்து கொண்டு வந்துட்டோம். இப்போ செகண்ட் லைன் போட்டு கொண்டு வந்து இங்கே வர கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம போடணும்னா இப்படி தான் இந்த ஒயர் மேலே போகும். அதுக்கு பதிலாக தான் நம்ம ஏணிப்படி நாட் போட போகிறோம். இது வர்றது வர நம்ம கரெக்டாக போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த நாட் இருக்குது பார்த்திங்களா, இதை உடச்சி விடணும். இதை கொஞ்சமாக இப்படி லூஸ் விட்டுட்டு இப்படி மேல் பக்கமாக எடுத்து இந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் இதுக்குள்ளே இப்படி வச்சு ஏணிப்படி நாட் நான் 2வது போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏணிப்படி நாட்டில் போட்டால் தான் இது ஒன்று போல் வரும். அதனால் மேக்ஸிமம் ஏணிப்படி நாட்டே ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஒயரை கீழே பக்கம் இழுத்துட்டோம்னா நமக்கு 3வது லைன் நமக்கு வந்துடும். இப்போ 2வது லைன் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமாக வச்சு 3வது நாட் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஒயர் வெளியே வந்துடும். வெளியே வர ஒயரை வச்சு நம்ம இப்போ 3வது லைன் போடுறோம். சேம் ப்ரொசீஜர், இதே ஏணிப்படி நாட்டை நீங்கள் மேலே வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் 2 ஏணிப்படி நாட் போட்டு காமிச்சிருக்கேன். போட்டு காமிச்சதை பார்த்து அப்படியே மேலே வர கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது உங்களுக்கு இப்படி கிராஸ்லேயே வரும். இந்த நாட் இப்படி மேலே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். இப்படி வரும். அதுக்கடுத்து இப்படியே கிராஸ்லேயே உங்களுக்கு வரும். அதுதான் ஏணிப்படி நாட். இப்போ நார்மலாக நம்ம போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி 3rd லைன் போட்டு கொண்டு வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்து முடிக்கும்போது இந்த இடத்துல இந்த நாட்டை மறுபடியும் நம்ம லூஸ் பண்ணோம். இப்போ எப்படி செகண்ட் நாட்டை லூஸ் பண்ணி மேலே போட்டு கொண்டு வந்தோமோ, இழுத்து கொண்டு வந்தோமோ, அதே போல் இந்த நாட்டு கொண்டு வந்து இங்கே வர வந்து நின்றோம். 3rd லைன் ஃபஸ்ட் லைன் போட்டோம், செகண்ட் லைன் போட்டோம், 3rd லைன் போட்டுட்டு இந்த நாட் இங்கே வர நின்னதுக்கப்புறமா இந்த நாட் இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி லூஸ் பண்ணணும். இதை லூஸ் பண்ணி அந்த ரன்னிங் ஒயர் இருக்கலாம், ரன்னிங் ஒயரை இதுக்குள்ளே விட்டு நம்ம ஏணிப்படி நாட் போட்டு மறுபடியும் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓரளவுக்கு நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோவை மறுபடியும் பாருங்கள். இந்த இடம் புரியலைன்னா வாய்ட்டும் சொல்லியிருக்கேன், அதை வாய்ஸில் சொல்லியிருக்கேன், அதே போல் காமிச்சிருக்கேன், எப்படி போடணுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா கேதர் பண்ணிவிட்டு ஏணிப்படி நாட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏணிப்படி நாட் புரிய மாட்டேங்குன்னு நிறைய பேர் சொன்னதுனால இந்த தடவை கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தடவை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஏணிப்படி நாட்டே போட்டு முடிச்சிருங்க. மொத்தமாக 21 லைன்ஸ் நான் இதில் வளர்த்துருக்கேன். அது வேறு போதுமானது. மொத்தமாக இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 21 லைன்ஸ் இருக்குது. 21 லைன் போட்டதுக்கப்புறமா இங்கே கொண்டாந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு அடுத்து நம்ம அந்த ஃபைலோட கவர் தான் வளர்க்கணும். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்க தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நாட்டை உழைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை இப்படி உள்பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப இந்த ஒயரை கீழ் பக்கமாக இழுத்துட்டோம்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு முடிஞ்சு. இப்படியே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். நாட்டங்க உள்ளே இழுத்துடணும். இந்த ஒயரை, இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே இழுத்துடணும். 2 ரோல் பேஸ்கெட்லேயும் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் கலர் சேஞ்ச் இருக்கிறதுனால நீங்கள் அதையும் பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகுது. இப்போ நம்ம இந்த கட் பண்ண ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அந்த ரன்னிங் ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே சொருகிடுவோம். ஏன்னா உடஞ்சி வந்துடக்கூடாது, நாட்டு உடஞ்சி வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதை உள்ளே டக் பண்ணிடுவோம். டக் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் நம்ம அந்த கவர் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதை சொருகிட்டும் நீங்கள் கவர் போடலாம், அல்லது கவர் போட்டுட்டும் சொருகி விடலாம். அது எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஒரு 3 லைன் கிட்ட சொருகிட்டுருக்கேன். நமக்கு இப்போ ஒன்று போல் இருக்கு பாருங்கள். இதெல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கவர் போடுறதுக்கு தனியாக நம்ம ஒயர் அதிகமாக லென்த்தாக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த முக்கோணம் எங்கே ஆரம்பிக்குன்னு பாருங்கள். கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த கார்னரில் இருந்து அப்படியே மேலே கொண்டாடணும். இங்கே கொண்டாந்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதில் நான் கிராஸ் நாட் தான் போட போகிறேன்.
எதுக்கு கிராஸ் நாட் போடுறேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த பாக்ஸ் நாட் போடுறேன். பாக்ஸ் நாட் இது கிராஸ் நாட், பாக்ஸ் நாட்டில் கிராஸ் நாட் போடுறேன். நீங்கள் பாக்ஸ் நாட்டும் போடலாம், அது உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் போடலாம். இப்போ இந்த 2 வயர் இப்படியே எல்லா வயரையும் சேர்த்து ஒரு சைடில் மட்டும் அந்த அந்த ட்ரையாங்கிள் வருது பார்த்திங்களா, அந்த ஒரு சைடில் மட்டும் நம்ம இப்படி கிராஸ் போட்டு அந்த கவரை நம்ம வளர்க்குறோம், மேலே உள்ள கவரை நம்ம வளர்க்குறோம். இதே போல் அதுக்கடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து நாட் போடணும். இப்படியே நமக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வர ஒரு அரை அடி வர்றது வர ஸ்கேலில் அரை அடி பார்த்திங்களா, அந்த அளவு வர்றது வர நம்ம நாட் போட்டு வளர்க்கணும். இந்த 2 நாட் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 நாட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேல் வரிசையை வளர்க்கலாம், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் மட்டும் வளர்ப்போம். ஒரு லைன் வளர்த்துட்டு செகண்ட் லைனும் அதே மாதிரி தான் 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இப்படியே நம்ம நாட் போட்டு இந்த 2 வயராக போட்டு எங்கே வர கொண்டு வரணும்னா இது வர கொண்டு வரணும். இது வர நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும். இங்கே வர நம்ம போட்டு முடிச்சுட்டு செகண்ட் லைனும் அதுக்கு மேலே இப்படியே நம்ம 2 வயராக நாட் போடணும். தேர்ட் லைன் போடணும். இப்படியே தான் நம்ம எல்லா லைன்ஸையும் நாட் போடணும். நான் ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டு காமிக்கிறேன், போட்டு காமிச்சிட்டு தேர்ட் லைன் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கிராஸ் நாட் போட தெரியும் தானே உங்களுக்கு, இதே போல தான் கிராஸ் நாட்டுங்கிறது இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும், அதுதான் கிராஸ் நாட். இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து மேலே ஒரு வரிசை. இதில் நமக்கு ரன்னிங் வயர் வரவே வராது. ரன்னிங் வயரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வயரை வச்சே, இந்த 2 வயரை வச்சே நம்ம நாட் போடுறோம். இதே நம்ம நாட் போடணும். இதை நீங்கள் என்ன பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மெத்தடில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டிக்கு ஹேண்டில் போட்டு நீங்கள் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் போட்டுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் வயர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஒரு அரை அடி கம்மி பண்ணி எடுத்துகிட்டா போதும். இந்த பக்கம் மட்டும் நம்ம ஒரு அரை அடி கம்மி பண்ணிவிட்டு மற்றபடி இந்த பக்கம் உள்ள அளவு அதே நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு அதை விட்டுட்டு லீவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மட்டும் ஒரு அரை அடி கம்மி பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன், எவ்வளோ வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக கிராஸ் நாட், இந்த ஒரு சைடு மட்டும் தான் போடணும். இங்கேருந்து இங்கே வர இந்த முக்கோணத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து இந்த ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ட்ரையாங்கிளில் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணுங்க. கலர் ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் நான் உங்களுக்கு ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்ண சொல்கிறேன். இதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். இதை நம்ம ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். கிராஸ் நாட் போட்டு நம்ம இங்கே வர வளர்த்துருக்கோம். கிராஸ் நாட் போடும்போது இவ்வளோ தூரத்துக்கு வரும். வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3 பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். பிஸ்கட் நாட் போட்டும் நீங்கள் முடிக்கலாம், இல்லாட்டிக்கு நார்மலாக கிராஸ் நாட் போட்டு முடிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கிறதுக்காக பிஸ்கட் நாட் 3 நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 2 நாட், அதுக்கடுத்து ஒரு நாட்டோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு இந்த லென்த் பத்தலை அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற வயர் இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் நாட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த 2 வயரையும் சேர்த்து கிராஸ் நாட் போட்டு, வயர் எனக்கு தாராளமாக இருக்குது அதனால் நான் இந்த கிராஸ் நாட் போடுறேன். ஒருவேளை வயர் காணலன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுடலாம். வயர் இருந்தது அப்படின்னா இதே போல் கிராஸ் நாட் போட்டுட்டு இந்த வயரை வச்சு இங்கே ஒரு லைன் இப்படி நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். கொஞ்சம் கவர் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது இந்த கவரே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் கவர் நீளமாக அகலமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இழுத்து தான் வரும். வயர் நம்ம ஒரே இடத்துல ஜாயின் பண்ணாருன்னா கொஞ்சமாக இழுத்து வரும், அதை நம்ம சரி பண்ணி தான் போடணும். இதை விட இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த லைனும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போடலாம். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் அப்படியே நான் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வேணும்னா இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே எத்தனை லைன் ஜாயின் பண்ணி கொண்டு வரீங்களா சேம் இங்கேயும் அதே போல் கொண்டு வாங்க. இப்போ இந்த இன்னமும் அகலம் வேணும் அப்படின்னா இந்த 2 வயரையும் இப்படி கிராஸில் போடுங்க. போட்டுட்டு இந்த வயரில் அடுத்தாப்புல நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் உங்களுக்கு முன்னக்கூட்டி சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தடை சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்படி அந்த வயர்லேயே நம்ம என்ன செய்யணும், கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும்.
இப்போ நமக்கு கவர் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். அகலமாக விரும்புகிறவங்களுக்காக இந்த மெத்தட். சின்ன கவரே போதும்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெரிய கவரை போட்டால் நல்லாயிருக்கும். இன்னமும் கொஞ்சம் அகலம் வேணும்னா இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணுங்க. இப்படியே நமக்கு எவ்வளோ தூரம் அகலம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஜாயின் பண்ணி போட்டு முடிச்சிட்டோம்னா கவர் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இங்கே நான் பிஸ்கட் நட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது இதே கிராஸ் நாட்டில் போட்டு கொண்டு வந்து முடிக்கலாம். வயர் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நான் பிஸ்கட் நாட் ட்ரை பண்ணியிருக்கேன். சின்ன வயராக இருந்தால் நம்மளால் பிஸ்கட் நாட் போட முடியாது. உங்கள் விருப்பம் போல் போட்டு இந்த கவரை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன செய்யணும், வயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டுறணும். இதில் சொருகி விட்டுருங்க பாருங்கள். இதே போல் உள்ளே உங்களுக்கு வயர் சொருக தெரியும் நினைக்கிறேன். இப்படியே நம்ம உள்ளே வயரை சொருகி விட்டுறோம். ஒரே ஒரு வயர் மட்டும் நான் சொருகி விட்டு காமிக்கிறேன். மூடி இந்த கவர் போட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கவரையும் அதே போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வயர்ஸ்லாம் நம்ம இப்படி உள்ளே நீட்டாக சொருகி விட்டுறணும். இப்படி ஒரு லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வயரை இப்படி உள்ளே சொருகணும். ஒரு 3 அல்லது 4 லைன் கிட்ட சொருகுங்க போதும். இப்படியே சொருகி விட்டுட்டே இருந்தோம்னா ஃபினிஷ் ஆகிடும். எல்லா பக்கமும் நம்ம வயர்ஸ் எல்லாத்துலேயும் சொருகிட்டோம்னா கூட அந்த ஃபைல் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த கவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வயர்ஸை நம்ம எப்படி கிராஸ்லேயே உள்ளே சொருகி விட்டுரும். இப்போ எப்படி சொருகணுமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இனிமேல் நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வளர்த்துட்டு கூட நீங்கள் கவர் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது, கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைல் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு கிராஸ்லேயே போட்டதுனால இந்த நாட் இப்படி வர்றது வர நான் கொண்டு வந்திருக்கேன். 4 பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4 நாட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 3, அதுக்கப்புறம் 2 இப்படியே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஸ்கட் நாட்டும் போடலாம், கிராஸ் நாட் போடலாம், எதுனாலும் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரன்னிங் வயர் வச்சும் போடலாம். ரன்னிங் வயர் வச்சு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த மூடி அந்த கவர் அப்படியே கரெக்டாக இங்கே வர வந்து ஒன்று போல் ஃபினிஷ் ஆகும். இது நான் வயர்ஸ் நிறையா இருந்ததுனால கிராஸ் நாட்டே போட்டு கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம பண்ணலாம். அல்லது நம்ம ரன்னிங் வயர் வச்சு போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். ஒரு 3 இன்ச் விட்டு ரன்னிங் வயர் வச்சு நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த கவர் மேலே வயர் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வயர் வச்சு ரன்னிங் வயர் வச்சு போடுறோம். போட்டுட்டு 3 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் 3 இன்ச் சொருகிறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு லைனையும் அப்படியே போட்டு குறைச்சி கொண்டு வந்தோம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். அல்லது மொத்தமாக போட்டு கொண்டு வந்தோம் ஃபினிஷ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் போல் நீங்கள் செய்துக்கலாம். இதே நம்ம ஷோல்டர் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நம்ம ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் போட தெரிஞ்சால் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் தனியாக சொல்லித்தரேன், அதையும் பார்த்து நீங்கள் ஹேண்டில் போடலாம்.